இன்னைக்கு சாட்டர்டே. ஃப்ரிட்ஜெல்லாம் கிளீன் பண்ணி வெளியில இருந்த எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் எல்லாம் எடுத்து உள்ள ஸ்டோர் பண்ணலான்னு எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ஊர்ல போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ற மாரி ஒரு பிளானு. ஸோ அதனால கண்டிப்பா ஹஸ்பண்ட் எடுத்து சமைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் சமைப்பாங்க. கண்டிப்பா பூச்சி வச்சிரும். அப்புறம் நம்ம ரிட்டர்ன் வேற வந்து இந்த பூச்சி வச்சதெல்லாம் காய வச்சு அத கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு அப்பா! அதனால நம்ம இப்பயே உள்ள எடுத்து வச்சுட்டு போயிரலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டேன். அ இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். கடலை, வேர்க்கடலை இந்த மாரி ஐட்டம்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு, மிச்சதெல்லாம் பாக்கெட்டோட ரவை, பாசிப்பருப்பு அந்த மாரி பருப்பு ஐட்டம்லாம் பாக்கெட்டோட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம். வந்தும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். வந்தும் நம்ம வேலை பார்த்தோம்னா கடுப்படிக்கும். எல்லாத்தையும் உள்ள வச்சு நீட்டா ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காய் எதுவும் பெருசா வாங்கல. ஏன்னா ஊருக்கு கிளம்புறோம் 2 நாள்ல அப்படிங்கிறதுனால. பச்சை மிளகா சுத்தமா இல்ல. இந்த மாரி காம்பு கிள்ளிட்டு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லன்னா காம்பு டக்குன்னு அழுகிரும். பச்சை மிளகாயும் சீக்கிரமா அப்ப அழுகி போயிரும். அப்புறம் ஈவினிங் போல சுட சுட பருப்பு வடை போட்டு டீயோட என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு பார்க்கலாம்.